Hi dears, Assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாயிரா ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப டேஸ்டான மட்டன் கோலா உருண்டை செய்ய போறோம். நான் நிறைய மெத்தட்ல செஞ்சு பார்த்தேன். அதுல இது வந்து ரொம்பவே டேஸ்டா வந்துச்சு. சோ உங்களோட கண்டிப்பா இத நான் ஷேர் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பா இத பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். இத வந்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். நான் செஞ்ச மத்த மெத்தட்ஸை விட இது மட்டும் ரொம்ப டேஸ்டா வரதுக்கு சில ரீசன் இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள சொல்றேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. நான் 1/4 கிலோ கறிக்கான அளவுகள் தான் சொல்றேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை நறுக்கி விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கினது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 நிமிஷம் வதங்கினாலே சரியாக இருக்கும். இதில் எந்த ஒரு பொருளையும் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கறியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கோலா உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதுவே சரியாக இருக்கும். சில நேரம் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ஆரம்பத்தில் உப்பு பத்தாத மாதிரி தெரியும், ஆனால் பொரிச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கறி சேர்த்தோம் இல்லையா, கறியை சேர்த்துட்டு அந்த கறியிலேருந்து ஒரு விதமான தண்ணி விடும். அதை வதக்கும் போது அந்த தண்ணி வந்து மறுபடியும் ட்ரை ஆகி வரது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கறியிலேருந்து வந்து தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மறுபடியும் நம்ம கறி அரைச்சோம் இல்லையா, அதே மிக்சர் ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம மறுபடியும் அரைச்சி எடுக்க போகிறோம். நார்மலாக கோலா உருண்டை செய்யும் போது பெரும்பாலும் வந்து பச்சை கறியை அப்படியே சேர்த்து போட்டு இதெல்லா பொருட்களையும் போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. ஆனால் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கிட்டு கறியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கும் பொழுது அந்த கறியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுகளுக்கு எடுத்துகிட்டு சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் பாலாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கைகளால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும். இதுவே நம்ம கறியை வதக்காமல் அப்படியே பச்சை கறியை அரைச்சி செய்யும் போது உள்ளுக்குள்ளெல்லாம் சரியாக வேகாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஆல்ரெடியே வந்து லைட்டாக பாயில் ஆகிருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக எல்லாமே வெந்துடும். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு மிதமான தீயில வச்சுட்டு இந்த உருண்டைகள்லாம் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட உடையாமல் அழகாக வந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அரைச்சி வச்சிருக்க கறி கலவையில் ஒரே ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா முட்டைக்கு பதிலாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு மறுபடியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் கூட உதிராமல் உடையாமல் ரொம்ப சூப்பராக அழகாக ரவுண்டாக வரும். எனக்கு இந்த மாதிரி செய்யும் போதே ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு உடையிற மாதிரி உதிர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். மட்டன் கோலா உருண்டை பொறுத்த வரைக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். இது நார்மலாக கறியும் மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைச்சி அப்படியும் செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து டபுள் மடங்கு சூப்பராக இருக்கும். அண்ட் மேலே வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கறி நல்லா சூப்பராக வெந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.